கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Genesis chapter 15 verse 1. Do not be afraid. I am your shield, your very great reward. ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். Is your heart troubled by fears and worries that no one can understand? ஒருவரும் புரிந்து கொள்ளாதபடிக்கு உங்கள் இருதயம் கலக்கத்துடன் வேதனையுடன் காணப்படுகிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை பலவிதமான குழப்பங்கள் அல்லது சூழ்நிலைகளால் வரப்பட்ட நெருக்கத்தினால வேதனையோட யாரிடமே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பயம் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்க மேல வரும்போது நிச்சயமாகவே அது எனக்குள்ளது என்று சொல்லி நீங்க பர்சனலா விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்கிறார். கேடகம் என்று பார்க்கும்போது அது ஷீல்டு. அந்த காலங்களிலே போருக்கு போகும்போது அந்த ஷீல்டை யூஸ் பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அந்த போர்ல அவங்களை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டது. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் என்று. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சூழ்நிலைகள்ல கர்த்தர் நமக்கு அவரே பாதுகாக்கிற தேவனாக, அவர் நமக்கு கேடகமும் நமக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறார். இதோட பெரிய நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமான செய்தி எதுவா இருக்க முடியும்? கர்த்தர் நம் பட்சத்துல நிற்கும் போது ஒருவராலும் நம்மள எந்த ஒரு காரியமும் நம்மளை தாக்கவோ நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. பிரியமானவர்களே, இதை விசுவாசிக்கிறீங்களா? When fear troubles your heart and worry remains unspoken, remember the God who spoke to Abraham speak to us today. Do not be afraid. He is our shield in every battle and our greatest reward in every season. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்தீரேப்பா, உமக்கு சோஸ்திருக்கும் தகப்பனே. இதை விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எல்லா பயத்தின் கலக்கங்களை, எல்லா போராடுகிற சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தாவே, நீரே எங்களுக்கு கேடகமும் பலனுமா இருக்கிறதுக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.